விஜய் சாருக்கு எவ்வளவு தாராள மனசு பாருங்களேன். மக்களையே மையப்படுத்தி திங்க் பண்றாரு, மக்கள் நலனுக்காக போராடுறாரு, தலகணமே இல்லை, தான்ன்ற ஆங்காரம் கிடையாது. ஆனா இந்த கொத்தடிமை பாருங்களேன், அது எப்படி திருச்சி மாத்தி பேசுறான்னு வீடியோ போடுறேன் பாருங்க. எவ்வளவு ஒரு குரூரமான ஒரு சிந்தனையில நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த பெயரை மாத்திட்டு தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் ஆங்கிலத்துல ஒரு பெயர், அவருக்கு என்னமோ அந்த நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகரா வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறாரோ. லாஜிக்கா ஒண்ணு பாருங்க, போன ஆட்சியில நான் தான் முதல்வன் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா நினைச்சாரு, அதனால்தான் நான் முதல்வன் திட்டத்தை வச்சாரு. இந்த ஆட்சியில யார் முதல்வர்? விஜய் அண்ணா முதல்வர். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாலின் சார் வர மாட்டார் மேடம், விஜய் சார் தான் வருவார். புரியுதுங்களா? ஸோ நான் தான் முதல்வர் அப்படின்னு விஜய் சார் எந்த இடத்துல சொல்ல மாட்டார். ஏன்னா எங்கள் அண்ணன் ஸ்டார்டிங்லேருந்து நான் தளபதி, மக்கள் சேவை செய்ய வந்தவன், அதை மட்டும்தான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் நான் முதல்வன் சொல்லலை. தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன், அருமையான பேருங்க, மக்களுக்கான அருமையான பேருங்க. அதே போல இவங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க, சீக்கிரமா ஜெயிலுக்கு போறாங்க போல இருக்கு. யாரையும் சொல்ல, நம்ம ஜூலி அக்காவை தான் சொல்றேன். கேஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்களை இப்பத்துல இருந்தே நம்ம பாய் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். டாடா ஜூலி, பேச்சா பேசுன நீ விட மாட்டாங்கம்மா உன்ன. பாய்.